ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்வின் எக்ஸோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3ல் சேலஞ்ச் 2 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல்லைக்கான கொஞ்சம் ஆளில் ஊற்றுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஜீப் கொடுத்துருக்கானுங்க சேலஞ்ச் 2ல். அந்த ஜீப் வச்சு தான் போகிறோம். எவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள், நீங்களே முடியலை. ஐயோ, அவுட் ஆகிடுவனோ. இந்த சேலஞ்ச் முடிய 10 வாரம் ஆகிடும் போல. இது கொடுங்க. இது இல்லைங்க, கிட்ட வந்துட்டோம், அவுட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஐயையோ, இந்த மொட்டை பண்ணி எனக்கு சொரணமே இல்லைங்க. இப்படி ஊந்து செத்து போயிட்டான். மானம் வெக்கம் சூடு சொரணம் ஒன்றுமே இல்லை. ஊந்து செத்து போயிட்டான் பாருங்களேன். சே, ஏங்க ஊந்ததில் மொட்டை பண்ணிடணும். நம்ம மண்டெல்லாம் தேர்ந்துச்சுங்க. ஏற்கனவே மொட்டை மண்ணம் தான், முடியெல்லாம் கொட்டி போச்சுங்க ஏற்கனவே. ஐயோ, மொட்டை மண்ணம் தான், முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஷோ போகணும் ஏன் பறகுது காரு. நம்ம கார் தாங்க பறக்கும் அப்படின்னு வாயை வச்சேன் உன்ட்ட கீழே. கார் பல்ட் வச்சுன்னு போகுதுங்க. நம்ம காரு எவ்வளோ சூப்பரான காராக இருந்தால் பல்ட் வச்சுன்னு போயிருக்கோம். நம்ம காரில் நம்மளுக்கு போனால் ராசியாக இல்லைங்க கார். அதனால நம்ம R15 பைக் வச்சு போகலாங்க. பிளாக் கலர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ கால் பண்ணுற பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்து இறங்குன்னு பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஏறிட்டங்க. இப்போ பைக்கை வச்சு போகிறோம், பறகுறோம். நான் ஏற்கனவே இது வந்து விளாட்னேன். இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு விளாட்னேன். ஒரு வாட்டி காரை வச்சு விளையாடி பார்த்தேன், அது நல்லா இல்லை. அதனால் பைக்கை வச்சு விளையாடி பார்த்தேன், அது சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஏன்டா இவ்வளோ நேரம் மொக்கப்போடுந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா மறந்துட்டேங்க. நானே பைக்கை வச்சு போவேன். வீடியோலாம் கரெக்டாக போட்டேன், பைக்கை வச்சு போக மறந்துட்டேன். இந்த சேலஞ்ச் முடிச்சோம். மண்டபோட முடியெல்லாம் தேய்ச்சிருக்கும் பொழுது. சரி வாங்க அடுத்த சேலஞ்சுக்கு போகலாம். ஏங்க நம்ம அடுத்த சேலஞ்சுக்கு வந்துட்டோம். இதுதான் சேலஞ்ச் நம்பர் 3. ஓகேவா, நம்ம போகிறோம். இந்த சேலஞ்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் வந்து ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது இந்த சேலஞ்சு அப்படின்னு நான் பார்க்கலான்னு இந்த சேலஞ்சை நல்லா ஓட்டி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் விளையாடி பாருங்கள் இந்த சேலஞ்சை. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது ஃபீல் ஆகுது எனக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த சேலஞ்ச் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சேலஞ்ச். இவனுங்க வேறு இதெல்லாம் குத்துச்சிடறானுங்க. ஏறி போய் எப்போ போகிறது, நீங்கள் வேறு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவீங்க. இது வேறு இருக்குது. நாங்கள் பண்ணுறது. ஐயோ 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 கடவுளே ஆண்டவா. ஏங்க நம்ம வந்து திருப்பி பஸ்லேருந்தும் வந்திருக்கோம். லேட் ஆகணும்னு உங்களுக்கு கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். வந்து கேர்ஃபுல்லாக போனுங்க. அப்போ பூந்து அவுட் ஆகிட்டோம். இப்போயாச்சும் கொஞ்சம் அப்படின்னு வாயை வச்சேன் உன்ட்ட. கடவுளே ஆண்டவா உன்னை. ஐயோ, நான் வேறு பைக்கு ஆர்டர் பண்ணி போயிடுறாங்க. இந்த பைக்கு முக்குதுங்க. நான் வேறு பைக்கில் போகிறேன் இனிமேல். ஏங்க வந்து நம்ம இந்த பைக் தான் எடுத்துருக்கோம். இந்த பைக் தாங்க எனக்கு செட்டே ஆகுது. இந்த பைக் தான் ஏங்க நம்மளை ஆட்டினா இது ஆடுது. ஐயையோ, மொட்டை மணிக்கு மேஜிக் பவர் வந்துச்சு. யாராச்சும் மொட்டை மண்டைக்கு மேஜிக் பவர் வந்துச்சு நூலு ஃபுல்லாக சொல்லுங்கள். இருங்க நான் வந்து கட் பண்ணிடுறேன் இதை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப நேரம் இல்லை போயினே இருப்பேன், அதனால தான் கட் பண்ணிடுறேன். ஏங்க நம்ம வந்து வந்துட்டோம். இப்போது இந்த கட்டத்தில் ஆண்டி வந்தாலும் ஆடி வந்தாலும் இந்த கட்டத்தை நம்ம முடிச்சுட்டாங்க ஆகிறோம். ஷர்வில்லாம் டம்மின்னு நினச்சின்னு வராங்க. ஷர்வில்லாம் ஜம்மின்னு நீ காட்டுறேங்க. இப்போ நம்ம ஒரு வாட்டி கூட அவுட் ஆனால் ஷர்வின் சேனல் டம்மின்னு ஒத்துக்கோங்க. ஓகேவா, கீழே ஊந்தா சொன்னேன். ஓகேவா, கீழே ஊழாமலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, கீழே ஊந்தா டம்மின்னு ஒத்துக்கோங்க. ஓகே,
அப்பா ஐயோ ஐயோ அது வந்து நான் 2 வாட்டி ஊந்தா சொன்னேங்க. அதெல்லாம் நீ எடுத்துக்கூடாது. 2 வாட்டி ஊந்தாதான் நான் சொன்னேன். ஓகேவா? ஏங்க நம்ம வந்து திருப்பி வந்துருக்கோங்க. எப்பத்தாலும் திருப்பி திருப்பி வரோங்க. நம்மளுக்கு பொறுமை இல்லை, ஸ்பீடாக வந்துடுறோம். அதனால தான் வந்து ஐயோ ஃபேன்லாம் எவ்வளோ ஃபேன் சுற்றி இருக்குது பாருங்க. ஷீ எப்படி தான் இவனுங்க. ஐயோ பாருங்க நீங்களே எப்படி இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்களே கொஞ்சம் பாருங்க. சரி விடுங்க, இந்த சேலஞ்சை வந்து நம்ம அப்புறமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்ல மாட்டேன், கம்ப்ளீட் தான் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடுவீங்க, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட் நம்ம வந்து இப்போ திருப்பி வந்திருக்கோம். அப்போ திருப்பி வந்தால் ஏன்டா வேறு பைக் வச்சுருக்கீங்க கேட்டால், அந்த பைக் ராசி இல்லை, அதனால் இந்த பைக் வச்சுருக்கோம். ஜூமில் வைக்க வேணாம், இப்படி வச்சுக்கலாம். தெரியாமல் ஒரு ஜூமில் வச்சிட்டேன். ஐயோ ஐயோ ஜ வந்து இந்த போனோடனே நம்ம வந்து அப்படி தாவினாங்க. ஓகே தாவிட்டோம் கொஞ்சம் இப்படி போ, ஜஸ்ட்டுங்க நம்ம அவுட் ஆயிருப்போம். ஓகே போகிறோம் இது போனோடனே ஜஸ்ட் தாண்டிட்டோம். இந்த ஃபேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஃபேன் போனோடனே இன்னொரு ஃபேன் வந்துடுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது 2 ஃபேனையும் அப்படியே கால் பண்ணி வச்சுருப்பானுங்களோ, வச்சுருப்பானுங்க. ஏங்க நான் கூட ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ சும்மா நினச்சேங்க, ஆனால் செதுக்கி வச்சுருக்கானுங்க ரோஹித் கேமிங் ஸ்டூடியோஸ். ஐயோ கடவுளே ஷீ. ஏங்க அந்த கட்டத்தில் வந்து நான் அவுட் ஆகிட்டே இருப்பேன். அதனால் நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம் அந்த கட்டத்தை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம போகிறோம். இந்த இது மேலே போகணுமாங்க, இந்த ஃபேன் மேலே. ஐயோ கடவுளே எப்படி கொடுத்துருக்கானுங்க. அப்போ எப்படிங்க போகிறது நீங்களே பாருங்கள. சி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க நம்ம வந்து பஸ்லேருந்து வந்திருக்கோம். ஓகேவா? வந்து நம்ம பைக்கில் ஏறிட்டோம். இந்த ஃபேன் கட்டத்தில் நம்ம சரியாக போவோங்க. இந்த ஃபேன் கட்டம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வாழ முடியல. சி நம்ம வந்து திருப்பி வந்திருக்கோம். எதுக்கு தான் ஜூமில் வச்சேன் தெரில, நான் தெரியாமல் ஜூமில் வச்சிட்டேன். இருங்க இது பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரிவேஸ் போனோம். கொஞ்சம் பூந்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல. திருப்பி ஷோ எப்படி அஷ்டானுங்க போகிறோங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ஐயோ ஐயோ அவங்க இந்த இதுவும் பட்டன் ஸோ இந்த கொஞ்சம் இப்படி போய் அப்படி போனால் கூட ஐயோப்பா நம்ம வந்துட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம அவுட்டா காம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்படி எப்படி குத்த வச்சுருக்கானுங்க பாருங்கள் சைடில். ஷீ இவங்களாம் மனசாட்சியே இல்லைடா. மரத்தை நடுவில் கொடுத்தா நாங்கள் எப்படிங்க இப்போ கொஞ்சம் இப்படி ஓகே, கொஞ்சம் சைடில் தள்ளிட்டோம், கொஞ்சம் இப்படி ஓகே. இப்படி இங்கே வேற பாருங்களேன், ஃபேனை கொடுத்து வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஷீ இந்த ஃபேன் நடுவில் இப்படி பூந்து இப்படி போயிடலாங்க. நல்ல வேலை. இது வேற ஒன்று, இந்த புல்லு பிளேட்டு இது வேற. எப்போ இந்த பிளேட்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்க கட்டத்தில். ஷோ முடியல இவனுங்களை வச்சுன்னு. எப்போ இந்த சைடில் போனதுனால இங்கே தடை பண்ணி வச்சுருக்கானுங்க, இங்கே சைடில் போடா அப்படின்னு சொல்லிட்டு. சலோ கரெக்டாக போகணும். ஓகே கரெக்டாக வந்துட்டோங்க. ஒரு வாட்டி தான் வந்துட்டோம். எப்பா எப்படியோ வந்துட்டோம். எப்படி தடுப்பு எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்களா, நீங்களே பாருங்கள்ல எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்க நீங்களே. எப்படிதான் மாதிரி கொடுக்க மனசாட்சி வருதோ.
இந்த வீலிங் செய்யும் ஓ எப்படி குடிச்சிடும். இந்த நம்ம லைட்டாக குடிச்சிருக்கோம், ஏன்னா நம்ம ஃபீடாக வந்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஃபீடாக போயிடும், அதனால் நம்ம அவுட்டாக வரும். ஐயோ என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள், ஒன்றுமே தெரியாத மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க லேட்டாக. ஷோ 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 ஷபா கடவுளே ஆண்டவா. ஏங்க நம்ம வந்து பஸ்லேருந்து வந்திருக்கோம் திருப்பி, ஓகேவா? கொஞ்சம் அப்படி ஐயோ எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க நீங்களே பாருங்களே, எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கங்க. ஒரு லைஃப்பில் எவ்வளோ வாட்டிங்க கொடுப்பானுங்க இதே, ஓகேவா? எவ்வளோ வாட்டிங்க அதே கொடுப்பானுங்க நீங்களே பாருங்கள். கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மறைச்சி கொடுத்துருக்கானுங்க. மனசாட்சியெல்லாம் வந்து நம்ம நடந்தே போயிடலாங்க இந்த கட்டத்தில், கொஞ்சம் மனசாட்சியாக இல்லாமல் கொடுத்துருக்கானுங்க. எப்படிங்க போக முடியும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் நடந்தே போயிருக்கலாம் கொஞ்சம் கட்டத்தில், ஓகேவா? எல்லா கட்டத்திலும் பைக்கில் வந்து தப்பாக போச்சு. நண்டன் இருந்தால் கூட கொஞ்சம் வீடியோ கூட கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் போலது. நீங்களே பார்த்தீங்களா அது எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க, அப்படியே மறைக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க, மறைக்குது அது இது, ஓகேவா? வந்து நம்ம பைக்கு கால் பண்ணிடலாங்க. சி எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு கொடுக்கலாம்ல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது பாதுங்க. இப்போ வர ஏங்க சாரிங்க, நடுவில் ஒரு ஃபோன் வந்து சேனல் தாங்க கொடுத்தேன், ஓகேவா? நம்ம ஜெட்டில் தான் இப்போ வந்தோம், ஏன்னா பஸ்லேருந்து வந்துருந்தால் போர் எடுக்கும் அப்படின்னு நம்ம ஜெட்டில் தான் வந்தோம், ஓகேவா? கொஞ்சம் ஓகே நம்ம ஜெட்டில் தான் வந்தோம், ஏன்னா பஸ்லேருந்து வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுது, அதனால தான் வந்து நம்ம ஜெட்டில் வந்து வந்தோம், ஓகேவா? வந்து நம்ம போகிறோம் இப்போ, வந்து நம்ம கரெக்டாக போய்ட்டோங்க. இருங்க ஒரு நிமிஷம், மறைவாக கூட கொடுப்பானுங்க, அதனால தான் நின்று பார்த்தேன். இந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணோங்க. இனிமேலும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலஞ்ச் 2ம் சேலஞ்ச் 3யும் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நிறைய வீடியோனால் நம்ம கமெண்டில் சொல்லிவிடுங்க. கமெண்டில் சொல்லலைனாலும் நானே வீடியோ போட்டுருவேன். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.